அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது நான் உங்ககிட்ட என்ன பேச போகிறேன் அப்படின்னா, நம்மளோட தீனை பற்றி தான், நம்மளோட இஸ்லாத்தை பற்றி. இஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டமானது. நம்ம மார்க்கம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லா மார்க்கத்தை விடவும் இஸ்லாம் வந்து மிக சிறந்தது. அதை எப்படி நம்மளுக்கு வந்து நம்ம அறிஞ்சிக்கணும் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே இப்போ நடந்துட்டுருக்கு. அதை எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கொடுத்த வேதம் வந்து குர்ஆன். ஆனால் அந்த குர்ஆன் படி வாழ்ந்து மரணித்தவங்க நம்மளோட நபிமார்கள், நம்ம ரசூல்மார்கள், அப்புறம் வந்து சஹாபிகள், அந்த மாதிரி இருக்காங்க. அந்த வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய மக்களாக இப்போ நம்ம இருக்கிறோம். நம்ம தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய கடைசி மக்கள், கடைசி உம்மத்துக்கள். அதனால வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு தீனோட விஷயங்களில், நம்ம மார்க்க விஷயங்களில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேற்றத்தையும் ஈடுபாடுகளையும் காட்டுறோமோ, அது நம்ம மறுமைக்கான ஒரு நல்ல வழிகாட்டுதலாக அமையும். ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ரசூல்லா வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை நம்ம இப்போ பின்பற்றி வாழ்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ரசூல்லா வந்து ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க, மிஃப்தாஹுல் ஜன்னதி ஸலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் நம்மளுக்கு வந்து 5 விஷயங்களை நம்மளுக்கு கடமையாக்கினான். அதில் 1 கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது சக்காத்து, 5வது ஹஜ்ஜி. இதில் முதலாவது என்னது? கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இது வந்து வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதன் மூலியமாக நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து கலிமாவை ஓதுனா நம்ம ஒரு இஸ்லாமாக ஆயிட்டோம், ஒரு இஸ்லாம் நபராக நம்ம வந்து பிறந்துட்டோன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் 2வது தொழுகை வந்து 2வதாக இருக்குது. அப்போது அந்த தொழுகையோட இதை தான் என்ன சொல்கிறாங்க ரசூல்லா எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, மிஃப்தாஹுல் ஜன்னதி ஸலா, சொர்க்கத்தோட திறவுகோலே தொழுகையாக இருக்குது. அப்போது நம்ம 5 வேளை தொழுகை இருக்குது: ஃபஜர், லுஹர், அஷர், மக்ரிப், இஷா. இந்த 5 வேளையிலையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு தொழுகை அப்படின்னா, தொழுகையே கடினம் தான். அதில் எப்படி சொல்கிறதுனா, மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் அல்ல எதுவுமே வைக்கலை நம்மளுக்கு. ஆனால் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தானே நம்ம மறுமையில் சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த லைஃப்பில் நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக, சந்தோஷமாக, சுதந்திரமாக இருந்துட்டோம்னா, மறுமையில் நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக அமைகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக அமைஞ்சிரும். அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஜரை வந்து நம்ம வந்து எந்திக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தூக்கம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஜரை விட்டுறோம். இஷா நம்ம தூக்கமாக வருது, எனக்கு தூக்கம் வருது, இனியால் தொழுக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இஷாவை விட்டுறோம். அந்த 2 தொழுகையிலேருந்து தான் அல்லாஹ் மிகப்பெரிய ஷிஃபாத் வச்சிருக்கிறான். அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தொழுகையை முதல்ல சீராக்கணும். முதல்ல ஒரு வக்து தொழுகிறீங்களா, தொழுங்க. 2வது இன்னொரு வக்தை கூட்டுங்க, மறுபடியும் ஒரு வக்தை கூட்டுங்க. இப்படி நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்தை கூட்ட நம்ம நாளைக்கு 5 வேளையும் தொழக்கூடியவராக மாறும்போது நம்மளுக்கு மிஃப்தாஹுல் ஜன்னதி ஸலா, சொர்க்கத்தின் திறவுகள் தொழுகைங்கிற மாதிரி நம்மளோட சொர்க்கத்தோட சாவியை நம்ம கைப்பற்றி நம்ம கொண்டு போயிடலாம். இன்ஷா அல்லாஹ் அதன் மூலியமாக நம்ம சொர்க்கத்தை வந்து நம்ம அடைஞ்சிடலாம். இது ஈஸியான ஒரு அமல். இந்த அமலை நீங்கள் செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறந்த ஒரு உச்சத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதன் மூலியமாக இம்மையிலையும் மறுமை வாழ்க்கையிலும் நம்மளுக்காக நல்ல ஒரு விஷயங்களை அல்லாஹ், நல்ல ஒரு நன்மைகளை நம்மளுக்கு நாடுவான் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி இந்த ஹதீஸை நம்ம பார்த்துருக்கோம். இனி ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நாட்களும் நம்ம ஒவ்வொரு ஹதீஸையும் உங்களிடம் சொல்லதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் அதை கேட்டு அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் ஆக்கி தந்து எங்களையும் ஆக்கி தருவானாக. வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.